statistics. Statisticsல இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் hypothesis testing. இந்த hypothesis testing அப்படின்றது ஒரு சாம்பிள் இருக்கும். அந்த சாம்பிள் பாப்புலேஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் அவங்க வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து 60% பீப்புள் ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 60% பாய்ஸ் இருக்காங்கன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. நாம வந்து அதை செக் பண்ணி ஆமா 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல பாய்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. இல்ல 60% வந்து பாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் ஹைபோதேசிஸ் டெஸ்டிங். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷனை நான் செக் பண்றேன். கொடுத்துருக்கிற பாப்புலேஷனுக்கு இல்லைன்னா சாம்பிளுக்கு அதை வந்து நான் செக் பண்ணி நீங்க சொன்ன கண்டிஷன் கரெக்ட் ஸோ அக்செப்டட், இல்ல நீங்க சொன்ன கண்டிஷன் தப்பு இட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்றதுதான் ஹைபோதேசிஸ் டெஸ்டிங். இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன் அப்படின்றது இட்ஸ் அ பூல் ஃப்ரம் விச் a sample is drawn for study. ஸோ பாப்புலேஷன்ன்றது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு காலேஜ்னா ஒரு 2000 ஆர் 3000 பீப்புள் படிப்பாங்கல்ல, அத பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அதுல இருந்து ஒரு சின்னதா இது இட்ஸ் அ பூல்னா நம்ம குளம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பூல். அண்ட் அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு சாம்பிள். நான் இப்ப ஃபுல் காலேஜுக்கும் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்து வாங்குறது வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டும் நம்ம வந்து ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டு அதை ஜெனரலைஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ சாம்பிள்ன்றது a small refers to a smaller manageable version of the larger group. ஸோ ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா ஒரு ஹோல் காலேஜ் இல்ல ஒரு கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 lakh பீப்புள் ஒர்க் பண்ற ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கும் போது அது பாப்புலேஷன். அந்த 1 lakh பீப்புள்ல இருந்து சாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு பிரான்ச்ல இருக்கிற பீப்புளை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஸ்மாலர் பீப்புள். ஆனா அந்த லார்ஜர் க்ரௌட்ல இருந்து தான் அந்த ஸ்மாலர் க்ரௌட எடுக்கிறேன். அதனாலதான் இங்க வந்து drawn from the sample ஆஃப் ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல, சாப்பாடு அண்ட் மொத்தமா சாப்பாடு இருக்கும்போது அது பாப்புலேஷன். அதுல நமக்கு வெந்துருச்சா அப்படின்னு பாக்கிறதுக்காக செக் பண்ணுவோம்ல, செக் பண்றதுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்மாலர் போர்ஷன் தான் எடுத்து செக் பண்ணுவோம். அதை வந்து சாம்பிள்னு சொல்லலாம். இதெல்லாம் பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்குமான டிஃபரன்ஸ். அண்ட் பாப்புலேஷன்ல நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது டிஃபரன்ஸ்க்காக பாப்புலேஷன்ல யூஸ் பண்ற லார்ஜர் குரூப்க்கு யூஸ் பண்றது வந்து மீனா இருந்ததுன்னா அதை மியூன்னு சொல்லணும், வேரியன்ஸா இருந்ததுன்னா சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மான்னு எடுத்துப்போம். பாப்புலேஷன் வந்து லார்ஜர் கிரவுட். ஸோ லார்ஜர் கிரவுடுக்கு மியூ சிக்மா ஸ்கொயர் சிக்மா இப்படின்னு எடுத்துப்போம். அதே சாம்பிள்னா ஒரு ஸ்மாலர் கிரவுடு, கம்மியான டேட்டா லெஸ் தென் 30 எடுத்துப்போம். நம்ம இங்க வந்து ஹைபோதேசிஸ் டெஸ்டிங்ல லெஸ் தென் 30 நம்பர் ஆஃப் சைஸ் சின்ன குரூப்க்கு எடுக்கும்போது மீனை வந்து எக்ஸ் பார்ன்னு சொல்லணும், வேரியன்ஸை எஸ் ஸ்கொயர்னு சொல்லணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபோதேசிஸ் டெஸ்டிங்னா என்ன, அவங்க கொடுக்குற கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணி அக்செப்டட் இல்ல ரிஜெக்டட்னு சொல்றது பேர் தான் வந்து ஹைபோதேசிஸ் டெஸ்டிங். அதுல நமக்கு ரெண்டு செட் இருக்கு. ஒன்னு பாப்புலேஷன்ன்றது லார்ஜர் கிரவுட், சாம்பிள்ன்றது ஸ்மாலர் கிரவுட். அண்ட் நெக்ஸ்ட் நல் ஹைபோதேசிஸ். நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஹைபோதேசிஸ் இருக்கு. ஒன் வந்து நல் ஹைபோதேசிஸ், செகண்ட் வந்து ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ். நல் ஹைபோதேசிஸ் அப்படின்றது என்னன்னா, it proposes that no statistical significance difference. நம்ம ஒரு டேட்டா இருக்கு, நம்ம அவங்க செக் பண்ண சொன்ன கண்டிஷன், ஆமா அந்த கண்டிஷன் கரெக்டா இருக்கு, அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ, இப்ப இவங்க 60% பீப்புள் வந்து பாய்ஸான்னு செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஆமா 60% பீப்புள் வந்து பாய்ஸ் தான் அப்படின்னு சொன்னா அது நல் ஹைபோதேசிஸ். நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நல் ஹைபோதேசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ்ன்றது நல் ஹைபோதேசிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது. நல் ஹைபோதேசிஸ H நாட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ்ன்றது there is a difference அப்படின்னு சொல்றது ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ். நீங்க சொன்ன கண்டிஷன் மேட்ச் ஆகல, அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ். இது வந்து அதுக்கான டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. நல் ஹைபோதேசிஸ் basically states that there is no statistically significant difference between two or more experimental groups. என்ன ரெண்டு குரூப் எடுத்து செக் பண்ண சொல்லும் போது அவங்க சொன்ன கண்டிஷனும் அதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நல் ஹைபோதேசிஸ். அண்ட் பை கான்ட்ராஸ்ட்
alternate hypothesisன்றது என்னன்னா there is a difference, there is a statistical significant difference between two or more groups. இதுதான் வந்து alternate hypothesis. இப்போ இந்த alternate hypothesis வந்து அதுல கீழே வந்து நமக்கு 2 tail test இருக்கு, 1 tail test இருக்கு. நம்ம ரெண்டு செட் ஆஃப் டேட்டாஸ் எடுக்கிறோமா இங்க அக்கர் பிட்வீன் 2 ஆர் மோர் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ஸ். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு செட் ஆஃப் டேட்டா எடுத்துக்கலாம், μ1 μ2 அப்படின்னு ரெண்டு டேட்டா எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ரெண்டு டேட்டாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா அது நல் ஹைபோதசிஸ்ல வந்துடும். நான் சொன்ன கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா நல் ஹைபோதிஸ்ல வந்துடும், அக்செப்ட் பண்ணிடுறோம் நல் ஹைபோதிசிஸ். நீங்க சொன்னதும் எனக்கு கிடைச்ச ஆன்சரும் ஈக்குவல், ஸோ டிஃபரன்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். ஒருவேளை நீங்க சொன்ன கண்டிஷனும் நான் செக் பண்ணி வர ஆன்சரும் மேட்ச் ஆகல, நீங்க 60% பாய்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆனா 60% இல்ல, அதை விட கம்மியா தான் இருக்காங்க இல்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். அப்போ நமக்கு அதை 2 tail டெஸ்ட் 1 tail டெஸ்ட்னு செக் பண்ணுவோம். இப்போ நாங்க சொல்றது வந்து 60% பாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாட் ஈக்குவல், நீ சொன்ன கண்டிஷனே மேட்ச் ஆகல, ரெண்டுமே ரொம்ப நாட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னும் போது 2 tail டெஸ்ட். இல்ல நீங்க சொன்ன கண்டிஷனை விட ஜாஸ்தி அதிகமா இருக்கு, μ1 வந்து அவங்க சொன்ன கண்டிஷன், μ2 வந்து நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ, ஸோ μ1 இஸ் கிரேட்டர் தென் μ2ன்னு வரும்போது ரைட் டெயில், அதுவே லெஸ் தென் வரும்போது வேல்யூ அவங்க சொன்ன வேல்யூ விட நான் கண்டுபிடிச்ச வேல்யூ தான் ஜாஸ்தின்னும் போது லெஃப்ட் டெயில். ஸோ இது எல்லாமே 2 tail டெஸ்ட் 1 tail டெஸ்ட்ன்றது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுக்கான டயக்ராம், இது ஒரு கிளாரிட்டிக்காக டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இங்க ரீஜியன் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு பக்கமும் ஷேட் பண்ணிருக்காங்கல்ல, ரெண்டு பக்கமும் ஷேட் பண்ணது வந்து 2 tailed. அண்ட் ஒரு பக்கம் ஒருவேளை கிரேட்டர் தெனா இருந்ததுன்னா நம்ம ரைட் டெயில் அண்ட் லெஸ் தெனா இருந்ததுன்னா லெஃப்ட் டெயில் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து லெஃப்ட் டெயில், அதே இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா அதை மென்ஷன் பண்றதுக்கு ரைட் டெயில்னு யூஸ் பண்ணலாம், ரைட் டெயில்டு. ஓகே, இது வந்து அதுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரீஜன். இப்போ நம்ம ரீஜன் மார்க் பண்ணிருக்காங்கல்ல, அந்த மார்க் பண்ண ரீஜன்ல நமக்கு வேல்யூ மேட்ச் ஆகலன்னு அர்த்தம், அதோட பேரு ரிஜெக்ஷன் ரீஜன். மற்ற எல்லா இடத்துலயும் எனக்கு மேட்ச் ஆயிருச்சு, அந்த இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான் எனக்கு மேட்ச் ஆகல. ஸோ சம் 5%, 0.05 கொடுத்துருக்கிறது ஒரு 5% மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல அப்ப என்ன ஆயிடுதுன்னா ரிஜெக்ட் ஆயிடுது. கிரிட்டிக்கல் ரீஜன் ஆல்சோ நோன் அஸ் ரிஜெக்ஷன் ரீஜன். ஏன்னா என்னோட டெஸ்ட் வந்து நல் ஹைபோதிசிஸ் அங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மற்ற இடத்துல எல்லாம் ஈக்குவலா இருக்கு, நீங்க சொன்ன டேட்டா கரெக்டா இருக்கு, இந்த இடத்துல வரும் மட்டும் இவ்வளோ கம்மி, இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் கரெக்டா மேட்ச் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 95% மார்க் எடுக்கிறாங்க, ஒரு 5% மார்க் வந்து கம்மியா இருக்குல்ல, அந்த 5% இருந்ததுன்னா ஃபுல்லாவே அக்செப்டட்னு சொல்லிடலாம். ஸோ 5% தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ரீஜியன் மட்டும் தான் கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லலாம், இல்லைன்னா ரிஜெக்ஷன் ரீஜன் சொல்லலாம். இப்ப ரிமைனிங் நம்ம லைட் ஷேட் ப்ளூல இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன். இங்கெல்லாம் வந்து எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, நல் ஹைபோதிசிஸ் கரெக்டா இருக்கு, ஸோ அக்செப்டட் ரீஜன். தென் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது, இப்போ என்கிட்ட வந்து 95% மார்க் எடுத்திருக்கோம், ஒரு 5% மார்க் கொடுத்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து 100% மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி ஓகே, நம்ம 5% அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, தட் இஸ் 5% ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 99 எடுத்திருக்காங்க, எக்ஸாம்ல 99 எடுத்திருக்காங்க, அப்ப நம்ம வந்து 1% எக்ஸ்ட்ரா நம்ம எங்கேயாவது மார்க் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சென்டம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, that is 1% level of significance அப்படின்னு சொல்லலாம். இது level of significance. Then type 1 error, type 2 error. இதெல்லாம் தான் நமக்கு பேசிக்கா ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்ல தெரியணும். டைப் 1 எரர்ன்றது இன்வெஸ்டிகேட்டர் வந்து நல் ஹைபோதிசிஸை ரிஜெக்ட் பண்றாங்க, பட் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கு. கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது ஹெச் நாட்டை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா ட்ரூவா இருக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் தான் பண்ணணும், பட் ட்ரூவா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டா அது பேரு டைப் 1 எரர். டைப் 2 எரர்ன்றது சேம் நல் ஹைபோதிசிஸ் வந்து ஃபால்ஸா இருக்கு, ஃபால்ஸா இருந்தா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்,
பட் ரிஜெக்ட் பண்றதுக்கு பதிலா தே ஆர் அக்செப்டிங். இஃப் த இன்வெஸ்டிகேட்டர் ஃபெயில்ஸ் டு ரிஜெக்ட், ஃபெயில்ஸ் டு ரிஜெக்ட்னா அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஃபால்ஸா இருக்கு, ஃபால்ஸா இருந்தா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், பட் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். நல் ஹைபோதசிஸ் ட்ரூவா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, ட்ரூவா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணா டைப் 1 எரர். செகண்ட் ஒன்ல ஃபால்ஸா இருக்கு பட் பை மிஸ்டேக் அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க, அதனால அது டைப் 2 எரர். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்க. ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அந்த கண்டிஷன் கரெக்டான்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். இதுக்கு தேவையானது பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன்ன்றது லார்ஜர் க்ரௌட், அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறது தான் சாம்பிள். ஒரு சின்ன குரூப், ஸ்மாலர் குரூப் எடுக்கிறது தான் மேனேஜபிள் வெர்ஷன் ஆஃப் எ லார்ஜர் குரூப். ஸோ மொத்த பேரையும் நம்மளால எடுக்க முடியாது, அதனால ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் எடுத்துட்டு நம்ம வேல்யூ கால்குலேட் பண்றது. தென் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ் அண்ட் ஆல்டர்னேட். நல் ஹைபோதசிஸ்ன்றது there is no difference between the proposed value அப்படின்னு கொடுக்கறது தான். there is no significant difference கொடுத்தா நல் ஹைபோதசிஸ். அப்ப இங்க வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம்னா μ1 ஈக்குவல் டு μ2ன்னு சொல்லிடுவோம். அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து there is a difference அப்படின்னு சொல்லும் போது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அந்த ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் டூ டெயில் டெஸ்டா இருக்கலாம், இல்ல ஒன் டெயில் டெஸ்டா இருக்கலாம். அண்ட் கிரிட்டிக்கல் ரீஜன், எந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகுதோ அது கிரிட்டிக்கல் ரீஜன். டைப் 1 எரர், டைப் 2 எரர். அண்ட் நமக்கு லார்ஜர் சாம்பிள்ஸ் இருக்கு, ஸ்மாலர் சாம்பிள்ஸ் இருக்கு. லார்ஜர் ஃபார் லார்ஜர் வேல்யூ அண்ட் தென் ஸ்மாலர் சாம்பிள். ஸ்மாலர் சாம்பிள் அப்படின்னா n is less than 30. இங்க n வந்து greater than 30. நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து greater than 30 இருக்கும்போது அதை லார்ஜர் க்ரௌடுன்னு சொல்லலாம். ஸோ லார்ஜர் க்ரௌட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இசட் டெஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சாம்பிள் சைஸ் n வந்து 30 விட கம்மியா இருக்கு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். n 30 விட கம்மியா இருக்குன்னா நமக்கு 3 டெஸ்ட் இருக்கு. ஒன்னு டி டெஸ்ட், இதை டி டெஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் வந்து கொடுக்கும் போதே சாம்பிள் சைஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து லார்ஜர் சைஸ், இது ஸ்மாலர் சைஸ். இந்த ஸ்மாலர் சைஸ் வந்து n லெஸ் தென் 30 இருக்கும். அப்போ அதை என்னென்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னா டி டெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை தேர்டு சை ஸ்கொயர் டெஸ்ட். சை ஸ்கொயர் டெஸ்ட். இங்க இசட் டெஸ்ட். என்னோட வேல்யூஸ் n விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம இசட் டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். சைஸ் ஆஃப் த சாம்பிள் இஸ் கிரேட்டர் தென் 30, அப்போ அதோட பேர் வந்து லார்ஜ் சாம்பிள். அப்போ இசட் டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். அங்க இசட் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அதே n வந்து நம்பர் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு கம்மியா இருக்கு, 30 விட கம்மியா இருக்குன்னா we have t test, f test and chi square test. ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு டெஸ்டா எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்க்கலாம்.